Hello students, I am Raja Rajeshwari. Now let us see under exercise 3.10 fourth sum. Determine the region in the plane determined by the inequalities 2x plus 3y is less than or equal to 35, y is greater than or equal to 2 and x is greater than or equal to 5. இப்ப பாருங்க மூணு இன்இக்வாலிட்டி கொடுத்திருக்காங்க. இந்த மூணு இன்இக்வாலிட்டிக்கு உண்டான சொல்யூஷன் செட்டை வந்து they are asking us to represent in a plane. ஒரு planeல represent பண்ண சொல்லியிருக்காங்க. So let us take these three inequalities as equations. Equations are first consider பண்ணிக்கலாம். 2x plus 3y is equal to 35, y is equal to 2 and x is equal to 5. இப்போ 2x plus 3y equal to 35 உண்டான coordinates கண்டுபிடிக்கலாம். So for that let us have 3y in the left hand side and bring 2x to the right hand side. So 3y is equal to 35 minus 2x கிடைக்கும். So what is y அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 minus 2x divided by 3. இதுக்கு நீங்க coordinates இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறீங்க. Let us take the value of x so that it is divisible by 3. So xக்கு நீங்க எடுக்கிற இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா 3ல டிவைட் ஆகிற மாதிரி எடுங்க. சப்ராக்ட் ஆயிட்டு 3ல டிவைட் ஆகிற மாதிரி I am taking 1. இப்போ 1 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இங்க என்ன ஆகும்னா 35 minus 2 divided by 3 will give you 11. Next 4 if you substitute you'll get the value of y as 9 and if you substitute 7 you'll get the value of y as 7. So நமக்கு இந்த மாதிரி coordinates கிடைச்சிருக்கு. இப்போ next பாருங்க y is equal to 2 ன்னு சொல்லியிருக்காங்க questionல. So what is y is equal to 2 na? It is a line parallel to x axis. X axis க்கு parallel நீங்க வரைகிற y is equal to 2 ன்ற லைன் டிரா பண்ணுவோம் இல்லையா, இந்த கிராஃப் வரைவோம். ஸோ இட் இஸ் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 2 யூனிட்ஸ். ஓகே, ஸோ 2 யூனிட்ஸ்க்கு பேரலா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா வரைகிறது தான் y is equal to 2. இந்த சேம் வே x is equal to 5 எப்படி வரைவோம்? இட் இஸ் அ லைன் parallel to y axis at a distance of 5 units and let us draw the graph. So let us draw x axis and y axis. Take 2 units for 1 centimeter. ஒரு சென்டிமீட்டருக்கு 2 units எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்க இந்த ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம வரைஞ்சிருக்கோம். டேக்கிங் த கோஆர்டினேட்ஸ் பிளாட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். ஃபார் 2x plus 3y is equal to 35. அதுக்கு உண்டான ஸ்ட்ரெயிட் லைன் இது, அந்த ஈக்குவேஷனுக்கு உண்டான ஸ்ட்ரெயிட் லைன் இது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா x is greater than or equal to 5. இப்போ x is equal to 5 இருந்தா நீங்க எங்க வரைவீங்க? இந்த மாதிரி ஒரு லைன், a line parallel to y axis வரைவீங்க. x is equal to 2. அந்த கிராஃப் எப்படி வரைவோம்? இங்க இருந்து 2 யூனிட்ஸ். ஸோ 2 தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இங்க இருந்து a line parallel to x axis வரையும். that will represent y is equal to 2. ஸோ நம்ம இந்த 3 straight lines நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ எந்த ரீஜன்ல நமக்கு தேவையான சொல்யூஷன் செட் இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்காக லெட் அஸ் டேக் எ பாயிண்ட். நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு ஈஸியான ஒரு கோஆர்டினேட்டா நம்ம 0,0 எடுத்துக்கலாம். ஸோ 0,0னா திஸ் ரெப்ரசன்ட் 0 திஸ் ஒன் இல்லையா, ஆரிஜின் தான் 0,0. ஸோ அதை வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 2 into 0 plus 3 into 0 is less than or equal to 35 will give you 0 is less than or equal to 35. This is true இல்லையா, 0 is less than 35 is true. So நமக்கு தேவையான சொல்யூஷன் வந்து இந்த 0,0 இருக்க இந்த போர்ஷன்ல இருக்கு. ஸோ நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கீழே இங்க ஷேட் பண்ணுவோம். நம்மளுடைய நமக்கு தேவையான ரீஜன் வந்து இதுதான். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கீழே இங்க வந்து ஷேடிங் பார்ட் நமக்கு கிடைக்கும். இந்த சேம் வே இப்போ x is greater than or equal to 5 இந்த இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. xக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 0 is greater than or equal to 5 is false. ஸோ ஃபால்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த லைனுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடை ஷேட் பண்ணுவோம் இல்லையா, பிகாஸ் 0 இருக்கிற இடத்துல நம்ம ஷேட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த பக்கம் வராது, லெஃப்ட் சைடு வராது, வில் ஷேட் இட் இன் த ரைட் சைடு ஷேட் பண்ணுவோம். இந்த சேம் வே y is greater than or equal to 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாருங்க 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 0 is greater than or equal to 2. இட் இஸ் ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ்னும் போது இந்த லைனுக்கு கீழே ஷேட் பண்ணாமல் மேலே ஷேட் பண்ணுவோம். ஏன்னா 0,0 இல்லாத இடம் தான் ஷேட் பண்ணுவோம். ஸோ இந்த அப்பர் பார்ட்டு ஷேட் பண்ணுவோம் y is greater than or equal to 2.
Okay, so let us once again I'll say இந்த inequality பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஷேடிங் பார்ட் நமக்கு டவுன்வர்ட்ஸ் இங்கே கிடைக்கும். x is greater than or equal to 5க்கு நமக்கு ஷேடிங் பார்ட் இந்த சைடு கிடைக்கும், ரைட் சைடு கிடைக்கும். y is greater than or equal to 2க்கு நமக்கு ஷேடிங் பார்ட் அப்வர்டு கிடைக்கும். Okay, so now let us shade it. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இன்இக்வாலிட்டிக்கு உண்டான ஷேடிங் பார்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து கீழே இப்படி ஷேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த பார்ட்டு ஷேட் ஆகும் பிகாஸ் இந்த ரீஜனில் 0,0 இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் ஸோ நமக்கு தேவையான சொல்யூஷன் இந்த பார்ட்டில் நமக்கு இருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. x is greater than or equal to 5 அந்த பார்ட் உங்களுக்கு எங்கே கிடச்சிருக்கு, அதாவது இதனுடைய ரைட் சைடு நம்ம ஷேட் பண்ணுவோம் இல்லையா. லெஃப்ட் சைட் 0,0 வரக்கூடாது. ஸோ ரைட் சைட் ஷேட் பண்ணலாம். So this portion we got. Next, y is greater than or equal to 2க்கு அப்பர் பார்ட் ஷேட் பண்ணுவோம். அதாவது y is greater than or equal to இந்த லோயர் பார்ட் ஷேட் பண்ண மாட்டோம், அப்பர் பார்ட் ஷேட் பண்ணுவோம். Okay, so this is what the shading part. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான சொல்யூஷன் செட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த 3 இன்இக்வாலிட்டிக்கும் நம்ம பொருந்துற மாதிரி இருக்கிறது இந்த பார்ட்டு தான். இந்த ட்ரையாங்கிள் போர்ஷன் தெரியுதா, இந்த போர்ஷனில் தான் உங்களுக்கு பாருங்கள் இந்த இன்இக்வாலிட்டியும் ஷேட் ஆகிருக்கு, இந்த இன்இக்வாலிட்டிக்கு உண்டான போர்ஷனும் ஷேட் ஆகிருக்கு, இந்த இன்இக்வாலிட்டி. ஸோ திஸ் ட்ரையாங்கிள் பார்ட் இஸ் அ ரீஜன் where the solution for all these 3 inequalities lies. Okay, so let us write it in the form of statement. So statementல எழுதும்போது இந்த மாதிரி எழுதலாம். substitute 0,0 in the inequalities. 2x plus 3y is less than or equal to 35, that is 0 is less than or equal to 35 is true, and y is greater than or equal to 2, 0 is greater than or equal to 2 is false. In the same way, x is greater than or equal to 5 will give you 0 is greater than or equal to 5 is also false. So what can you say from this அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the shaded region which contains 0,0 is represented by the inequality 2x plus 3y is less than or equal to 35. The shaded region which does not contain 0,0 is represented by the inequalities y is greater than or equal to 2 and x is greater than or equal to 5. So 0,0 இல்லாத பார்ட் வந்து நம்ம இந்த ரெண்டு இன்இக்வாலிட்டிக்கு ஷேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ let us write the statements like this. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நீங்கள் இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட்டாக எழுதியிருக்கீங்க. Now let us conclude this. So now we come to know that இந்த காமன் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த ட்ரையாங்கிள் பார்ட் தான் இந்த 3 இன்இக்வாலிட்டிக்கும் நமக்கு பொருந்துற மாதிரி இருக்க ஒரு சொல்யூஷன் செட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ தட் வி கேன் ரைட் ஹியர் the region common to the above half 3 planes represent the solution set of the given linear inequalities. Okay ma, so like this you can write the statement. I hope you understand the sum, students. Thank you ma.